பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில பேர்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணால் நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அப்படி ஒரு தெளிவான ஒரு பர்சன் தான் நமது பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர், இயக்குனர், இப்படி என்ன பல பரிமாணங்கள் சொல்லலாம். சமீபத்தில் எப்பவுமே நம்ம வந்து ஒரு நபரை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். பேச வைக்கிறார். நானும் சரி பேசுகிறது நிறுத்திடலான்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இல்லை, நீ பேசி தான் ஆகணும். அதாவது எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, நம்ம பேசுகிறதுக்காக தான் அவர் பேசிகிட்டு இருக்காரா, இல்லை அவர் பேசுகிறதுனால நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமான்னு எனக்கு டவுட் வந்து. நம்ம பேசுகிறதுக்கு அவர் தான் கண்டென்ட் கொடுக்குறாரு. ஸோ அதில் எனக்கு என்னென்னா, சமீபத்தில் வந்து அவருடைய இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னார். அங்கேருந்து ஆரம்பித்து ஆக்சுவலாக த்ரிஷாவோட அந்த மேட்டரில் அந்த டிவோர்ஸ் அந்த கேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு டவுன்ஃபால்னால் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே என்ன தலைவா நீ சரியில்லை அப்படிங்கிறது இவளெல்லாம் சொல்லிவிட்டு இல்லையே அது மாதிரிலாம் இல்லையே தலைவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே டக்குன்னு 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது. ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மகளிர் தின விழாவில் வந்து எல்லாருக்கும் நான் என்னென்னலாம் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோன்னு ஒன்று அறிவித்தார். அதை ஒரு பொண்ணு வந்து கேட்டிருக்கு, ஏங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் என்னங்க எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழாலேருந்து போவோம். மகளிர் தின விழாவில் வந்து அவர் நிறைய இலவசங்கள் சொல்லியிருக்காரு. 2500 பெண்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமண சீராக வந்து அண்ணனோட சீராக பார்த்திங்கன்னா ஒரு பவுனு தங்கம், அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மோதிரம், பஸ்ஸு இலவசம், 6 சிலிண்டர் இலவசம், இப்படி ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ மகளிர் தினத்துலேருந்து இலவசமாக கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா, மெயினான மேட்ரு என்னென்னா, அமீர் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பொண்டாட்டியும் மகளையும் வீட்டு வாசலில் நிறுத்திட்டு, வீட்டுக்கு வெளியில் நிறுத்திட்டு, மகளிர் தின விழான்னு ஒரு அரசியல் வந்து பண்ணுறீங்களா நீங்கள், அது கேலி கூத்தா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ஹிட்லர் தமிழ்நாட்டில் உருவாகிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் என்ன ஸ்டேட்டஸ் போட்டு உடனடியாக தூக்கிட்டாராமே. அவர் தூக்கிட்டாரு, ஆனால் நம்மளாம் பார்த்துட்டோமே. இல்லை, அவர் என்னென்னா அதை சேகவரா சொல்லியிருந்தார். ஸ்டேட்டஸ் போட்டு அவர் உடனடியாக தூக்கிட்டாராம். ஸ்டேட்டஸ் போட்டு அடுத்த செகண்ட் சேகவரா அதை எடுத்து இந்த பாருங்க அமீரோட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி போட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரான், ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாரான். இல்லைண்ணா நீங்கள் தான் ஸ்டேட்டஸ் போட்டிங்களா. ஆனால் அவர் என்ன தெளிவுன்னா எல்லாத்தையும் போட்டு கீழே அமீர் அப்படின்னு வேற. அமீர் யாரும் அதை காப்பிரைட்ஸ் கிடையாது, நான் தான் எழுதுனேன் அப்படின்வாங்கல்ல. இல்லை, அவர் எப்போவுமே தெளிவாக போடுவார். ஏன் தூக்குனார் ஸ்டேட்டஸ்லேருந்துன்னு தெரில. ஒரு ஹிட்லர் உருவாகிறார் தமிழ்நாட்டில்னு அவர் போட்டிருக்காரு. அது இல்லாமல் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண மேட்ரு, டைவர்ஸ் பண்ணலை, அவங்க விவாகரத்து வழக்கு தொடுத்துருக்காங்க. அவங்க அந்த விவாகரத்து வழக்கிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த விவகாரத்துக்கே காரணம் வந்து ஒரு நடிகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமணம் தாண்டிய வந்து ஒரு உறவில் இருக்கார் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. யார் அந்த சங்கீதா அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பேரை கூட நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் என்ன சொல்கிறது, நானே கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பொது விழாக்கு வந்து த்ரிஷாவோட வெளில வந்திருக்காரு. இதெல்லாம் என்னன்னு பார்க்குறதுனே தெரில. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சரிவு அப்படிங்கிறது வந்து அவர் சரிவில் தான் இருக்கார். அவர் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கில் தான் இருக்கார். இப்போ புதகுழியில் போய் சிக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது. உண்மையாக சார், சிரிக்காதீங்க, இருக்கிறதுலே பள்ளத்தாக்கில் தான் இருக்கார். இப்போ புதகுழியில் போய் சிக்கிட்டார். என்ன சொல்கிறது அவரை? எனக்கு அது என்னென்னா, அவர் அந்த மாதிரி சிக்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாரும் ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, திடீர்னு ஒரு நம்ம திரைத்துறையை சேர்ந்த ஒரு ஊடகவியாளர் ஒருத்தர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆமாங்க, நடந்தது என்னவோ 2017 நடந்துருச்சு அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. 2017 2021 அப்புறம் எப்படி சார் மாஸ்டர் ஆடியோ லஞ்செல்லாம் வந்தாங்கன்னா, அப்போல்லாம் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்தாருன்னு அவரே சொல்கிறார். அதுக்கப்புறம் கேட்டால் இவங்க வந்து ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு அரசியலோ இல்லை ஒரு சினிமாவோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பொது விஷயத்துக்கு வருது. இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத இவர் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கார். அப்படி சொல்லிகிட்டே வரும்போது என்ன தோணுச்சுன்னா, எப்படி இந்த முடிவை அவர் எடுக்கிறார்? இப்போ ரசிகரெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு என்னங்க அப்படின்னு அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து த்ரிஷாவை கூப்பிட்டு வர்றாரு. எல்லோரும் சர்ச்சை பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னா 2 கூட்டமாக டிவைட் ஆகிடுச்சு. ஒன்று வந்து நீயே அப்படியே எல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து ஆல்ரெடி விஜய் பற்றி பேசுகிறவங்கலாம் என்னப்பா இதெல்லாம் தப்பாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ தப்பான இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா,
சார் அந்த சட்டை வேஷ்டி அதுக்கப்புறம் அந்த புடவை அந்த காஸ்டியூமை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது சேல்ஸ் பிச்சுக்கிட்டு பயங்கரமான சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது அந்த புடவை சட்டை. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நதியான்னு ஒரு நடி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும். நதியா தோடு, நதியா பொட்டு, நதியா வளையல், நதியா செயின்னு சொல்லி நதியா போட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வாங்கி போடுவாங்க. விற்கிறதே பார்த்தீங்கன்னா நதியாவுடைய பொட்டு தோடுன்னு தான் விற்பாங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான சேல்ஸு. எவ்வளோ சேல்ஸுங்கிறீங்க, கோடிக்கணக்கில் சேல்ஸு. இப்போ அதே காஸ்டியூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். இப்போ குடிசை தொழில் மாதிரி எல்லோரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வாங்கி போடுற மாதிரி அது பயங்கர ரிச்சு காஸ்டியூமு. அது எல்லோரும் வாங்கி போடுற மாதிரி இப்போ நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 400 ஒரு செட்டு, 400 ஒரு செட்டு, சேலம் 300, சேலம் 300 வாசல்லே போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்காவா. அது எனக்கு இதை தொடர்ந்து வந்து இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு டவுன்ஃபால் மாதிரி தெரியுது. அதாவது நல்ல பீக்கில் இருந்து பயங்கரமான நடத்தி ஒரு அரசியல் கட்சியாக எவ்வளோ பேர் தான் எதிர்த்து பேசினாலுமே விஜய் வந்து இப்படி தாங்க அவர் பயங்கர ரசிகர்கள் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ரசிகர்கள்லாம் கொஞ்சம் என்ன தலைவா இப்படிலாம் பேசலாமா, நீ இப்படிலாம் செய்யலாமா. ஒருத்தர் வந்து லிட்டரலாக வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு முட்டியெல்லாம் போட்டு வேளாங்கண்ணியில் கூட பொண்டாட்டி வருது, புருஷன் வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு போயிட்டுருக்காரு. தான் பொண்டாட்டி கூட அதை பண்ணல, தான் பொண்டாட்டிக்கு பண்ண மாட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி முட்டாள் பயலுங்க இருக்கிறதுனால தானே அந்த கட்சியே வந்து இன்னும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது தான் பொண்டாட்டிக்கு எவனாவது பண்ணுவானா? அதாவது இவனுக்கு விஜயும் சங்கீதாவும் இருக்கிற ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு முட்டி போட்டு போயிட்டுருக்கான். இவன் இந்த முட்டாளை நம்ம என்ன சொல்கிறது? ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோலாம் பண்ணாதீங்க, ஒர்த்தே இல்லைன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. உண்மையாலுமே ஒர்த்தே கிடையாது, அவரே சொல்லிட்டாரு ஒர்த்தே இல்லைன்னு. அவரெல்லாம் பண்ணாதீங்க, ஒர்த்தே இல்லைங்கிறாரு. ஒர்த்தே இல்லைங்கிறது இவரே சொல்லிட்டாரான்னு இல்லை, ஒர்த்தே இல்லைங்கிறது இவரே சொல்கிறாரு. அவ்வளோதான் பண்ணாதீங்க, ஒர்த்தே இல்லைங்கிறாரு. அது அவங்க வந்து ஒர்த்தே இல்லைங்கிறாரு சங்கீதாவை. அப்போ என்ன செய்வீங்க? இன்னும் 28 வருஷம் குடும்பம் நடத்திட்டு ஒருத்தே இல்லைக்கிறாரு. ஒரு பொண்ணோட 28 வருஷம் குடும்பம் நடத்திருக்காரு, 2 குழந்தைங்க இருக்குது. இப்போ இன்றைக்கி 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒருத்தே இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தே இல்லைன்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனால தானே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் கேட்கலையே கோர்ட்டில் விவகாரத்து, அவங்க தானே கோர்ட்டில் வந்து விவகாரத்து கேட்குறாங்க. அப்போ ஒருத்தே இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் ஒருத்தே இல்லைன்னு அவங்க முதலே சொல்லிட்டாங்க. நீங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு ஒருத்தே இல்லைன்னா அவங்க ஒருத்தே இல்லைன்னு உங்களை சொல்லிட்டாங்கப்பா. ஆனால் இல்லை சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்போவுமே கருத்து வேறுபாடு இருக்கும். இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம். ஆனால் பிள்ளைகளை கரெக்டாக படிக்க வைக்கிறாங்க. ஏதோ பாருங்கள், இப்போ சமீபத்தில் வந்து அந்த கான்வெகேஷன் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இவர் போல சஞ்சய் இவருக்கு பதிலாக தான் போயிருக்காப்புல. சஞ்சய் தான் போகிற அண்ணன் தான் இருக்கார், அண்ணன் போயிருக்காப்புல. ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. அது அந்தளவுக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு மொராலிட்டியோட வாழ்கிறாங்க. இல்லை, அவங்க நல்ல ரொம்ப முறைப்படி வந்து அந்த குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சார். ரொம்ப முறையான பொண்ணு, ரொம்ப சரியான பொண்ணு அந்த சங்கீதாங்கிறவங்க. அவங்க இலங்கை தமிழர், அவங்க லண்டன் சிட்டிசன், அவங்க பிரிட்டன் சிட்டிசனு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவரை லவ் பண்ணி 28 வருஷமாக அந்த ஊரில் வந்து வாழ்கிறாங்க. இன்றைக்கி அவர் வீட்டுக்குள்ளே விடாமல் வந்து அந்த பொண்ணை வந்து வாசல் நிறுத்தி வச்சுருக்காரு. நீங்கள் நம்புவீங்களா? இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால தான் வக்கீலை விட்டு மறுபடியும் ஒரு மனு போட்டிருக்காங்களாம். அந்த மாதிரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி தரணும், எங்களுக்குள்ளே விவகாரத்தை ஆகிற வரைக்கும் அந்த நீலாங்கிற வீட்டில் நான் இருக்கிறதுக்கு அனுமதி தரணும்னு அவங்க மறுபடியும் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. எங்கே போய் சொல்லுவீங்க நீங்கள்? 28 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க ஒரு பொண்ணு. அவங்கள வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டு இவர் மகளிர் தினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, மகளிருக்கான சலுகைகள் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. சே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரசிகர்களுடைய வித்தியாசமான சில கோரிக்கைகள்லாம் இருக்கும்ல. அதில் ஒரு பொண்ணு ஒன்று சொல்லுது, அண்ணா அடுத்து நான் உங்கள் குழந்தைய வயிற்றில் சுமக்கணும்னாங்குது. இதுக்கு எவ்வளோ கேவலமாக பாருங்க. நான் உங்கள் வயிற்றில் உங்கள் குழந்தைய சுமக்கணும்னான்னு ஒரு பக்கம். ஒருவேளை இல்லை சார், ஒருவேளை வாய் தவறி சொல்லிடுச்சோ? வாய் தவறிலாம் இல்லை, அடுத்த ஜென்மம் தான் உங்களுக்கு நான் குழந்தையா பிறக்கணும் அப்படிங்கிறத அப்படி வாய் தவறி சொல்லியிருக்குமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு அண்ணா உங்கள் குழந்தைய நான் வயிற்றில் சுமக்கணும் அப்படிங்குது. அதில் முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது அண்ணா உங்கள் வயிற்றில் நான் குழந்தைய சுமக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அண்ணா வந்து தங்கச்சிக்கு வயிற்றில் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ அசிங்கமான வார்த்தை சார். இன்னொரு அம்மா சொல்றது, நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாக இருப்போம். எப்படி என்ன வேணா பண்ணலாமே. நாளைக்கால இருக்கிற கட்சிக்காரவங்க என்ன வேணா பண்ணலாம். அக்கா தங்கச்சிங்கிறது சகோதரி உறவு. தேவைப்பட்டா பொண்டாட்டியாக இருப்போம் அப்படின்னா எனக்கு புரியலையே. எல்லாரையும் கொச்சப்படுத்துறதா? இது என்ன மாதிரியான கூட்டம்? இது என்ன மாதிரியான கூட்டம்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது இது என்ன மாதிரியான கூட்டம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து ஒன்றுமில்லாமல்
பண்ணியிருப்பாங்க. இது என்ன மாதிரியான கூட்டம்னு கண்டுபிடிக்க முடியாதனால தான் என்ன மாதிரியான கூட்டம்னு எல்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரி பேசுனீங்கன்னா நல்ல நீங்கள் என்ன மாதிரி பேசுனீங்கன்னா நான் யோசிச்சுருக்கிறேன். அது இல்லை சார், இதுவாது பரவாயில்ல. அது அண்ணா என் வயிற்றில் உங்கள் குழந்தைய சுமக்கணும்னு அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா, நான் வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது பொம்பளையாக பிறந்து, ஆம்பளைங்களாம் சொல்கிறாங்க, பொம்பளையாக பிறந்து நான் வந்து அவருக்கு வந்து பொண்டாட்டியாக மாறணும் அப்படிங்கிறாங்க. ஏன் பொம்பளையாக எதுக்கு பிறக்கிற, இப்போ போ பாம்பேக்கு போ, பாம்பே அதோட அட்வான்ஸாக இருக்குது. இது தமிழ்நாட்டுக்காக அந்த பொது கட்சியா இல்லை குடும்ப கட்சியா, குடும்பங்கள் ஏற்படுத்துகிற கட்சியா? அது இது குடும்பங்களை ஏற்படுத்துற ஒரே பரஸ்பரத்திலே இருக்கிறாங்க எல்லாரும், எல்லாம் உரசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதைத்தான் கேட்குறேன். ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளையாக மாறணும், ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளையாக மாறணும், ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளையாக மாறணும், இவர்கிட்ட படுக்கணும், பொம்பளைங்கெல்லாம் ஆம்பளையாக மாறி என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன அதுதான் ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷன் இருக்குல்ல, அந்த பெட்டிஷனை ஃபஸ்ட்டு வெளியிட்டது யார் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், இது எம்கே செல்வி தான் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க தான் க்ளோஸாக இருந்தாங்க, அவங்க தான் பண்ண சொல்லியிருக்காங்க, இதுக்கும் காரணம் திமுக தான் அப்படின்ட்டார். கடைசியில் வந்து விசாரித்து பார்த்ததுலேருந்து இல்லை, இந்த பெட்டிஷனை வெளியிட்டதே வந்து ராஜ்மோகன் தான். வெளியிடும் போது அது சோபாவுக்கும் தெரியும், சேசிக்கும் தெரியும் அப்படின்னாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியலங்க. இது ஃபுல்லாக கச்சறங்க. அந்த அவங்க பார்த்தீங்கன்னா நியாயப்படி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இவங்க நியாயப்படி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. இந்த பெட்டிஷன் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரில. பெட்டிஷன் வந்து யாராவது ஆர்ஓ கோளாறில் லீக் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணால் லீக் ஆகிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், அவங்க விவகாரத்து வழக்கு கேட்டிருக்காங்கல்ல, போய் கோர்ட்டில் விவகாரத்து கொடுக்க வேண்டியதானே. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் யாரோட வேணாலும் ஊர் சுற்றுங்க, உங்களை யார் வேணான்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுங்கன்னா யார் வேணான்னா தனி மனித ஒழுக்கம் வேணாமா சார்? அதாவது வந்து இல்லை, அது இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பண்ணிடலாம். இல்லை அதை பண்ணிடலாம். இல்லை, தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பண்ணுறது தான் நியாயம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் யாரை வேணாலும் சுற்றலாம். அதாவது இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம்னா எதை சொல்கிறீங்க? திருச்சாவோட சுற்றுறதையா? இல்லை, ஆமாம், அதான் டைவர்ஸ் பண்ண சொல்கிறீங்களா? அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணிடலாங்கிறீங்க? இல்லைங்க, நான் சொல்றது என்னன்னா, பொதுவாக சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான், தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை முடிவு எடுத்துட வேண்டியதானே. முடிவு எடுத்துட வேண்டியதானே. அவங்க என்ன கேட்டாங்கன்னா 250 கோடி ரூபா தலா எல்லாத்துக்கும், தன்னோட 2 பசங்களுக்கு ஆளுக்கு 250 crores, எனக்கு 250 crores ஒரு ஆலுமினி கேட்குறாங்கன்னு. இவர் என்ன சொல்றாரு, நான் உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டு வந்தாங்க. அப்பனா இவருடைய உச்ச சம்பளம் வந்து 150-200 கோடி, 250 கோடினே வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 3 படத்தோட காசு தானே கொடுத்துடலாம்ல. இவர் யோசிச்சிருப்பாரு, ஐயோ நான் இனிமேல் படம் வேறு நடிக்க மாட்டேன்னா எப்படி கொடுக்குறது? அதாவது சார், இதெல்லாம் ஒரு ஷேரிஸ் மனப்பண்ணோம் சார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 7500 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிறாங்க விஜய்க்கு. நம்புவீங்களா? 7500. ஆமாம், என்ன அப்படியே நின்றுட்டீங்க? வெறும் 7500 இல்லைங்க, 7500 crores. 7500 கோடியா? நீங்கள் சாதாரணமாக 7500 சரி, நீங்கள் பாட்டு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. அப்புறம் புஷியானந்த் என்ன ஓப்பனாக சொல்கிறேன்? இல்லைங்க, புஷியானந்த் அப்புறம் அங்கேயே படுத்துருவாப்புல. புஷியானந்த் அங்கே தானே படுத்துருக்காப்புல. இல்லை, அதைத்தான் சொல்கிறாப்புல. அதாவது வந்து பொண்டாட்டியை தவிர வீட்டில் எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க. அவர் அங்கே அவர் அப்புறம் யோசிப்பார், இந்த விஷயம் திரிஷாவுக்கு தெரியுமான்னு தெரியலையே. தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தானே ப்ராக்கெட்டே போட்டிருக்காங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஓப்பனாக ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் வந்து சில சமயத்தை சொல்லுவாங்க, கிசு கிசுன்னு பேசுகிறத எப்படி பேசுவோன்னா, அந்த நடிகைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து போவோம். ஆமாம். ஆனால் இங்கே வந்து ஓப்பனாக வந்து இவங்க தான் அப்படின்னு பேரை சொல்லியே இவங்க தான் அவங்க இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம். அப்படி சொன்னதுக்கு பிறகும் வந்து இல்லை, ஒரு சில இடத்துல மாறுபட்ட கருத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர் வந்து ஒரு தடவை வந்து முதல்ல அவர் திரிஷா விட்டு வெளில வர வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கன்னாரு. அப்புறம் திரிஷா வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கன்னாரு. இல்லை, இவர் திரிஷாவோட வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். அது அப்படி வந்துட்டாரா? அவர் என்ன சொன்னார்னா, திரிஷா வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கன்னாரு. திரிஷாவை இல்லை, திரிஷா வீட்டில் விட்டு இவரை வெளில வர சொல்லுங்கன்னாரு. ஓ, இவ்வளவு ஜாலங்கள் இருக்காதுல்ல அவர். ஆனால் இவர் வந்து திரிஷாவோட வீட்டை விட்டு வெளில வரலங்க. அவ்வளோ சொல்லியிருக்காரு. அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது இவங்க ரொம்ப நாகரிகமான முறையில் அறிக்கை விட்டு, என்ன அதில் இருக்காதீங்க, நான் எல்லாத்துக்கும் பொதுவான ஒருத்தர் அப்படின்னு இவங்க சைட்லேருந்து ஒரு வக்கீல் அறிக்கை. பொதுவான ஒருத்தரா? ஆமாங்க, நான் எந்த கட்சியும் சாராதவங்க, நான் பொதுவான ஒருத்தர் அண்ணே, பொதுவான ஒருத்தர் இவங்க அறிக்கை விடுறதும், அந்த பக்கம் வந்து அவர் ஒன்றே வந்து நான் வாய் தவறி சொல்லிட்டேன், வாய் தவறி சொல்லிட்டேன்னு அவர் சொல்கிறதும் இப்படி இருந்தது. ரொம்ப நார்மலாக முடிஞ்சிருச்சு. பார்த்திபன் அப்படி என்ன பாவம் பண்ணார்? பார்த்திபன் வந்து எப்பொழுதுமே பார்த்திபன் 1989 நினைக்கிறேன், அந்த புதிய பாதை வந்த டைம் இல்லையா, 89 சார் டச்வுட் இந்த இப்போ 2026 இத்தனை வருடங்களாக பார்த்திபன் வந்தாலே அவர் ஏதோ வித்தியாசமாக சொல்ல போகிறார் அப்படிங்கிறதும், அவருடைய இயக்கம்
அவருடைய டைரக்ஷன்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து ஒரு புக் எழுதினாலும் வித்தியாசமாக இருக்கும், ஆமாம். இன்னைக்கு மேடையில் பேசினாலும் வித்தியாசமாக இருக்கும். எந்த விழாவுக்கு வந்தாலும் அவருடைய டேக்குங்கிறது வேறு, டச் ஒன்று இருக்கும், ஒரு டச் இருக்கும். அது அதே மாதிரி இந்த இதுலேயும் வித்தியாசமாக இருந்து போச்சு. இல்லை அவர் நார்மலாக ஏதோ ஒன்று நார்மலாக சொன்னார், இந்த குந்தவையை வீட்லேயே குந்த வைங்கப்பா, ஏன்னா வழி இல்லாமல் இருக்கும்னு சொன்னார். பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதனால குந்தவையை வீட்லேயே குந்த வைங்க பண்ணாரு அப்படின்னு சொன்னார். இப்போ குந்தவை மனசுல குந்தவைன்னு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இல்லைங்க, இப்போ இதில் என்னன்னா அவங்க உடனே த்ரிஷா வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்க, கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஏற்கனவே நயினார் பேசினாரு, அப்போ மௌனமாக இருந்தாங்க. மன்சூர் அலிகான் சீனாரு, அப்போ மௌனமாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிழிச்சிட்டு இருக்காங்க, அப்போ மௌனமாக இருந்தாங்க. இதுக்கு பார்த்திபன் கொண்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. அதான் எனக்கும் தெரியல, பார்த்திபனும் தெரியலையா? ஆமாம், பார்த்திபனுக்கும் தெரியல. பார்த்திபன் தான் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பேசும்போது எதுக்கு ரியாக்ட் பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ பேசுனவங்க எல்லாரும் கொஞ்சம் அரசியல் சார்ந்து இருக்கிறாங்க. பார்த்திபன் அரசியல் சார்ந்து பேசலையா? அரசியல் இல்லையா, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? குந்தவையே குந்தவைங்கன்னாரு, அவர் சீட்டில் ஆட்சியில் குந்த வைங்கன்னு தான் அவர் சொன்னார். ஓ சார், இந்த ஆங்கிளை யாரும் யோசிக்கவே இல்லை. ஆட்சியில் அதாவது பார்த்திபனே வித்தியாசமா யோசிச்சா, பாலாஜி பிரபு அவர்கள் வந்து பார்த்திபனோட வித்தியாசமா ஒன்று, அந்த லைன்ல இருந்து இன்னொரு லைன் எடுக்கிறீங்க. வீட்லயே குந்தவை, வீட்லயே குந்தவை, வீட்லயே குந்தவைனா வீட்டுல இருந்தானே அவர் எல்லாம் இது பண்றாரு சார். வீட்டுல இருந்தானங்க அரசியல் பண்றாரு, பனையூர் வீட்டுல இருந்தானே எல்லாம் பண்றாரு. அதனால அந்த வீட்லயே குந்தவை, குந்தவையே வீட்லயே குந்தவை. சார், நீங்க இப்ப சொன்னது பார்த்திபன் சொன்னதை விட ஒரு படி மேல இருக்கு. ஒரு படி மேல, பார்த்திபன் 7-8 படி மேல. ஆனா பார்த்திபன் சார் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டார். ஆனா மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிப்பு கேட்கலங்க, அவர் வருத்தம் தெரிவிச்சாரு. இவங்க உடனே மன்னிப்பு கேட்டாருன்னு ஒண்ணு போட்டாங்க. ஆக்சுவலா அவர் கரெக்டா பேசினார். அவருக்கு தமிழ் நல்லா தெரியும், அவர் கரெக்டா பேசினாரு. வருத்தமா இருக்கு. அவருக்கு ஃபீல்டு நல்லா தெரியும், எல்லாமே நல்லா தெரியும். ஆமா, எல்லாமே நல்லா தெரியும். கரெக்ட், எல்லாமே நல்லா தெரியுங்க. அதான் ஐயா, அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அந்த எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் அவர் எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் அடுத்து ஒரு ட்விட்டு போட்டோன்னே மறுபடியும் கொதிச்சு எழுந்தோன்னே இப்ப சைலண்டா இருக்காங்க. அதோட விட்டுறணும், அதோட விட்டுறணும். இல்லை, விட்டுட்டா நல்லது. வீதிக்கு வந்துருச்சு சண்டை, வேணாம் 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 வேணாம், இதில் உடைய போகிறது யாரும் மண்டையோ அப்படின்வாங்கல்ல. ஆனால் இதில் இவ்வளோ தூரம் நடந்ததில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னும் அதை ஒரு படி மேலே அவங்க சைட்லேருந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டர், நீங்கள் எப்படி என்ன பேசலாம்? நான் இப்போ யார் தெரியுமா, ஒரு பெரிய அரசியல் கட்சியோட முக்கியமான பொறுப்பில் முக்கியமான அதில் இதில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். இதில் என்ன எது? அதான் அதில் இல்லைன்னா அதில் எதுலையாவது வருவாங்க. இதில் என்ன எதில்? அதாங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கு. அதில் ஒரு பொறுப்பில் இல்லைங்க, அந்த கட்சியை கண்டுபிடிச்சார்ல ஒருத்தர். ஆமாம், இந்த கட்சியை கண்டுபிடிச்சவருடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. பொறுப்பில் இருக்காரு. ஓ கரெக்ட், கட்சியை கண்டுபிடிச்சவரோட பொறுப்புல இருக்காங்க. அப்ப என்ன ஒரு பொறுப்பு தான். என்ன நினைச்சேன் அப்படின்னு ஒரு, அப்படி இருக்கும்போது என்னை வந்து யாரு என்ன சாதாரண பருப்பு மாதிரி வந்து நீ ட்ரீட் பண்ணலாமா? அது மாதிரி தப்பாயிருக்கு. தப்பாயிருச்சு இல்ல, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ நமக்கு இனிமே பேச்சு சுதந்திரமே கிடையாது. இல்ல, பார்த்திபனுக்கு இல்ல. பார்த்திபன் இல்லையா? சரி, அது இல்லைங்கிறது தான், அது இல்லைங்கிறதுனால தான் அடி நடிச்சு அவர் மறுபடியும் வந்து வீடியோ போட்டிருக்காரு. ஓ, அந்த மாதிரி சார். குந்தவை மனதில் குந்தவை, குந்தவை மனதில் குந்தவை. அதாவது அவராவது ஒரு தடவை தான் சொன்னார், நீங்கள் ஒரு பல தடவை அதை சொல்கிறீங்கன்னு வாங்கல்ல, போதுங்க வேணாம். அவ்வளோ ஒரு தடவை தான் சொன்னவரே வேட்டியை மடித்து கட்டிட்டு போயிட்டாரு. நீ என்னடா சலசலக்கிற? ஆனால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இவங்க வந்து இப்படி வச்சுப்போம், இவங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்களா? த்ரிஷா எங்கே வந்துட்டாங்க? அதான் கூட வந்துட்டாங்கல்ல சார். அரசியலுக்குலாம் வரல ஐயா, மக்கள் தினம் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே வந்துட்டாங்களா? இல்லைங்க, மக்கள் தினம் எம்ஜிஆர் அவர்கள் கூடயே இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார். அவங்க வந்தப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, கூட சும்மா வந்துருக்காங்க நினைச்சோம். அதுக்கப்புறம் இவரும் செங்கோல் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிஎம் ஆயிட்டாங்க இல்லையா? ஆமாம், அதே மாதிரி இங்கே நடக்கும் இல்லையா? நடக்கும் இல்லையா? நான் பார்த்திபன் ஒத்து செருப்புன்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா? அது கையில் எடுத்தாருன்னா என்ன வருது? யாரு? பார்த்திபன் ஒத்த செருப்புன்னு படம் எடுத்தாரு. அவரு ஒத்த செருப்பு எடுத்தாரு. யார் அதை எடுத்தாங்க? அவர் தானே. அந்த படத்தை கையில் எடுத்தா என்ன ஆகுங்க? அந்த படத்தை கையில் எடுக்கல என்ன இருக்கு? ஏங்க, அது அவருடைய உரிமைங்க. அதான் அதை இதை கண்டுபிடிச்சார் இல்லையா? அவருடைய உரிமை இல்ல, உரிமைதான். அப்போ வந்து வருவாங்களான்னு கேட்குறேன். எங்க வருவாங்களா? அரசியலுக்கு. அரசியல் என்ன அவ்வளோ கேவலமா போச்சா? ஜனநாயகம் கேலி கூத்தாயிருச்சுங்கிறது கரெக்டாக போச்சே. அதாவது இன்னொரு விஷயம் கேளுங்க. நான் என்ன கேட்குறேன்? இருங்க, நான் சொல்றேங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன் சொல்லுங்க.
அரசியல் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சாங்க. விஜய் வந்திருக்காரு. ஆமாம், விஜய்க்கு தகுதி இருக்கும்போது திரிஷாவுக்கு இல்லையா? ஆமாம். அதான் வேலைக்காரன் ஒரு படம் வந்துச்சு, ரஜினி படம். ஆமாம், மாமனுக்கு மயிலாப்பூர் தான், இந்த மாமிக்கு இந்த சித்திரக்குளம் தான். சித்திரக்குளத்தில் சீட்டு கொடுக்குறாங்க. அப்படியா? நீங்கள் தான் முக்கியமான பதவியில் இருக்கிறோட பதவியில் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல. முதல் மாமனுக்கு அவங்களும் மாமி, இவங்களும் மாமி. கரெக்டுங்க. ஆனால் மாமனுக்கு எங்கே சீட்டுன்னு என்னன்னு தெரியலையே. மாமனுக்கு எங்கே சீட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது இப்போது. மாமனுக்கு இப்போதைக்கு சீட் இல்லையாங்கிறதே தெரில. ஏன்னா வந்து சிபிஐ வந்து வாங்குறாங்க அந்த சந்திரமுகியில் ராரா. இல்லைங்க, அது ஒரு விஷயம் கேட்கணும்னு தானே. ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, பாஜக வந்து தங்களுடைய கூட்டணியில் எப்படியாவது வந்து சேர்த்தணுங்கிறதுக்காக கேட்டாங்க, பண்ணலை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையின் உச்சம் அது. ஆமாம், மறு தணிக்கைக்கு படம் போயிருக்கு. ஆமாம், மறு தணிக்கைக்கு படம் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லூஸ் மோஷனு. ஏங்க வயிறை கலக்கிருச்சுங்க. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் வயிறு கலக்கல. இல்லைங்க, சொன்னது கலக்கிருச்சு, என்ன பண்றது? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம ஒரு 10 பேர் அதாங்க சொல்ல வரேன். ஏங்க 10 பேர் இருக்கோம். 10 பேர் இருக்கீங்க. ஒருத்தருக்கானதுனால படத்தை பார்க்க மாட்டாங்க. எப்படிங்க? அதாவது நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து 20 பேர் நிக்கிறாங்க ஒரு எலெக்ஷன்ல. சரி, 11 பேர் ஜெயிச்சுட்டாங்க. 11 பேர் ஜெயிச்சாதானே வந்து ஜெயிச்ச கட்சின்னு சொல்ல முடியும். இங்க 10 அங்க 10ன்னு வந்தா என்ன ஆகும்? நியூட்ரல் ஆயிரும்ல. மறுபடியும் எலெக்ஷன் வைங்க போன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்க, 10 பேர் இருக்கணும். 10 பேர்ல ஒருத்தர் இருக்கணும். ஒருத்தர் இருந்தால் தான் அந்த மற்ற 9 பேருக்கு வேல்யூ இருக்கு. 9 பேர் இருந்தால் கூட இந்த ஒருத்தர் இல்லாதனால அந்த 9 பேருக்கும் வேல்யூ இல்லை. எப்படி மாற்றி மாற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கா? ஆக மொத்தம் அவர் வயிறு கலக்கிருச்சுங்க. ஜனநாயகன் படத்துக்கு எப்படின்னா, இப்படி எந்த அளவு கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து தேதியெல்லாம் குறித்து 1 மணிக்கு போடுங்க, தேட்டரெல்லாம் எல்லாம் சொல்லி கேடிஎம்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்தால் பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கணும், இப்போ அது இல்லை. அப்புறம் 3:30 மணிக்கு பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு வயிற்ற கலக்கிருச்சு. என்னோட உயரத்துக்காரு ஃபோன் பண்ணி சொன்னாரையா, நீ என்ன கூட்டணி வைக்கலாமே வயிற்ற கலக்கிருச்சா அவருக்கு அப்படின்னு இவருக்கு வயிற்ற கலக்கிருச்சு. அந்த ஒரு கலக்கலோட விட்டா பரவாயில்ல, முட்டை கலக்கி 2 முட்டை கலக்கி கொஞ்சம் இது என்ன சால்னா தூக்கலா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கலக்கல் கொடுத்துட்டாங்க. என்னது? அதாங்க சிபிஐ வர சொல்லி ஆஜராக சொல்லி அதே திங்கக்கிழமையே அடித்தாங்க. ஆணி ஒரு ஆணி அடித்தா அடி, இன்னொரு ஆணி அடி, அற ஆணிய அப்படின்னு சொல்லி மாறி ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்காங்களா? இல்லை, எந்த வர ஞாயிற்றுக்கிழமை. அவங்க சிபிஐக்கெல்லாம் ஹாலிடேலாம் கிடையாது. மொத்தம் இவர் என்ன நினச்சிருக்காரு, என்னங்க ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கீங்க, ஹாலிடே வச்சேன்னு கேட்டுக்காரு. அதெல்லாம் ஹாலிடே ஜாலிடேலாம் அப்புறம் நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. ஒன்றும் இல்லைங்க, இங்கே வெளில போனீங்களாம்ல ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆமாம், அது போன ஞாயிற்றுக்கிழமையா? இல்லை சார், வெள்ளிக்கிழமை. சரி பரவாயில்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதோ விழா இருக்கா, நீங்கள் இங்கே வந்து சேருங்க அப்படின்னு. சார் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டு? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுக்க போகிறது இல்லை. இவரை கூப்பிட்டு எதுக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க? இல்லைங்க, போன தடவை அந்த மாதிரி ஆயிருக்குதே. போன தடவை சிபிஐ ஆஃபீஸ் போனப்போ 800 பேர் வாசல்னு க்ரௌடில் நின்றுருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டுருக்குறாங்க. அதில் ஒரு சிங் ஏதோ விசாரித்தவர் வந்து பார்த்துட்டு ஹூ இஸ் ஹீ அப்படின்னு இருக்காரு. ஈ ஸோ ஃபேமஸ். அவரு சிங்கு தெரில. அவர் உடனே கேட்டவொன்னு சொல்லியிருக்காங்க, நோ இஸ் அவர் பிகெஸ்ட் ஸ்டார் இன் சவுத் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. எல்லாரும் வரிசையாக செல்ஃபி தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மை ஒய்ஃப் ஓகே ஷீ இஸ் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம், ஸோ ஐம் டேக்கிங் ஃபோட்டோ அப்படின்னு இருக்காரு. கரெக்ட். இப்போ சிங்கு கூப்பிட்டது காரணம் என்னன்னா, சிங்கு வந்து பேசியிருப்பாரு. இல்லை, சிங்கு கூப்பிட்டார் இல்லையா, அவருக்கு ஆல்ரெடி ஊதிட்டாங்க சங்கு. அது ஒரு மேட்ரு. மை ஒய்ஃப் வெரி பிக் ஃபேன் அப்படின்னார்ல, அதே பக்கத்தில் இருக்கவன் சொன்னான், யோ அவர் ஒய்ஃபே அவருக்கு ஃபேன் இல்லையா, நீ ஏன் இப்படி மை ஒய்ஃப் வெரி பிக் ஃபேன் மானத்தை வாங்குற, டெல்லி மானத்தை, யோ சும்மா இருக்க மாட்டியா நீனு? இல்லை சார், மை ஒய்ஃப் வெரி பிக் ஃபேன். அவர் ஒய்ஃப் ஃபேன் இல்லையா? அதான் அதெல்லாம் என்ன சொல்றது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இல்லை, இந்த ஒரு அம்மா சொல்லிச்சுல்ல, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் விட எனக்கு விஜய் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சு பார்த்தீங்களா? ஆனால் அது சிரிச்சது பரவாயில்லைங்க, பின்னாடி வீட்டுக்காரர் வேறு நிற்கிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரான விஜயவே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன கொடுமையா இருக்குது. ஆனா இது அப்போ வந்து இப்போ இந்த சிபிஐ என்கொயரி ஒன்று, இது ஒன்று, அதான் இந்த சென்ட்ரல் போர்டு ஒன்று, சிபிஐ ஒன்று, சிபிஐ 2 தான் வந்திருக்கு இப்போதைக்கு. 2 தான் வந்திருக்கு. அடுத்தடுத்து என்ன வரும்னு தெரியல. என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது.
ஓகே. அப்போ ஆக மொத்தம் வந்து இந்த படமும் ரிலீஸ் ஆகாது, இவர் எலெக்ஷனில் நிற்கிறதும் தனித்து தான் போட்டிடுறாங்க, அதில் டவுட் இல்லை. தனித்து தான் போட்டிடுறாங்க, டவுட் இல்லை. ஆனால் தனித்து போட்டிடுறாங்களான்னு தெரியல. என்ன தனித்து தான் போட்டிடுறாங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் தனித்து போட்டிடுறாங்களான்னு தெரில. தனித்து தான் என்ன கொஞ்சம் டியூப்லைட்டு என்னன்னு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லைங்க, தனித்து தான் போட்டிடுறாங்க. தனித்து போட்டிடுறாங்களான்னு தெரில. விஜய் மட்டும் தனித்து இல்லாமல் த்ரிஷாவோட சேர்ந்து போட்டி அது தெரியல எனக்கு. ஓ அப்படி அந்த மாதிரியா? அப்படி சொல்ல வரல. அப்புறம் என்ன? நான் தனித்து தான் போட்டிடுறாங்க, ஆனால் தனித்து போட்டிடுறாங்களான்னு தெரில. இதற்கு விளக்கம் தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா போட்டியிடவேங்கிறாங்க. ஓ அப்புறம் போட்டு ஒன்று கை கோர்த்துக்கோ கூட்டணி. ஆமாம், இல்லைன்னா உனக்கு வீட்டில் வாய் கோர்த்துக்கோ, வாயை பொத்திட்டு உட்காந்துக்கோ. எலெக்ஷனே நிற்காத. பாய்காட் எலெக்ஷன். ஐ பாய்காட் எலெக்ஷன் பிகாஸ் நோ சிஸ்டம் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறார். ஓ இது ஒரு இதுவா? இது ஒரு இதுவா இல்லை, இதுதான் இது. இல்லை அது ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்னென்னா இவர் வந்தார்னா 3வது அணி ஆகிடும். 3வது அணி ஆனால் ஓட்டு பிரியும். ஏங்க சீமான் கேவலப்படுத்துறீங்க? ஓ அவர் இன்னும் தனியாக 234 தேர்தல் தொகுதிக்கும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே அவர் 3வது அணி. இப்போ 4வது அணின்னு சொல்லும்பொழுது இப்போ 3வது அணி விட்டுருவோம், அது எப்பவுமே கணிசமான ஒரு ஓட்டு உண்டு. 4வது அணின்னு சொல்லும்போது அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருக்கு. ஆக்சுவலி என்ன அசைன்மெண்ட்டுன்னா டிஎம்கேக்கு வர ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி அசைன்மெண்ட்டு. ஆனால் இவர் என்ன போகிற போக்கில் என்ன சொன்னாங்க, இவர் கொடுத்த அசைன்மெண்ட்டே என்னன்னே தெரியாமல் அடிக்கடி போகிற இடத்துல எல்லாம் டிஎஸ்சி டிஎம்கேன்னு கத்தி ஓவராக ஹைப் பண்ணி இப்போ அதிமுக ஒரு ஓட்டெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இதனடா வம்பா போச்சு. நம்ம என்னையா சொன்னாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, முக்கியமான தலைங்க 2 பேரும். நம்ம என்ன சொன்னோம், இவர் என்ன பண்ணுறாரு, வாட் he is doing there in தமிழ்நாடு, வாட் இஸ் த அசைன்மெண்ட் given by you அப்படி கேட்குறாரு. I gave correct assignment, this fellow is doing something there, let me check அப்படின்னு தான் சிபிஐக்கு வச்சு சிபிஐயில் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. செக். அப்போ அதுதான் விஷயம். அதே தான் சுத்தம். அப்போது ஆக மொத்தம் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்து இந்த எலெக்ஷனில் அவர் வருவாரா, பிரச்சாரம் செய்வாரா? பிரச்சாரம்லாம் செய்ய மாட்டாருங்க. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? எலெக்ஷனுக்கு அவர் வருவாரான்னு கேட்டிங்கன்னா வருவார். சைக்கிளில் ஓட்டு போட வருவார். மறுபடியுமா? ஆமாம், மறுபடியும். ஆமாம், மீண்டும் தான். மீண்டும் சைக்கிளில் போன தடவை வந்து சைக்கிளுக்கு வந்ததுக்கே எல்லாரும் பார்த்தீங்களா கருப்பு சோப்பு சைக்கிளில் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த தடவை அவரோட கட்சி சைக்கிளில் வருவார், ஓட்டு போடுவார். யானை எல்லாம் சின்னலாம் இருக்கும் அந்த சைக்கிள். இதில் இந்த சைக்கிளில் யானை கட்டி மக்காட்டில் எல்லாம் இருக்கும். சைக்கிளில் யானை கட்டிட்டு வருவார். 2 பக்கம் யானை கட்டி நடுவில் சைக்கிளில் வருவார். வந்து யாருக்கு ஓட்டு போடுவார்? இந்த தொகுதியில் யார் நிற்கிறா? புசியானதுங்க, இந்த ஓட்டு போடுறேன் அப்படின்னு. இல்லை இந்த தொகுதியில் யார் நிற்கிறான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் அது வேறு, அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னும் போயிட்டு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. 234 பேருக்கு எப்படி வந்து சீட்டு கொடுக்குறது? அதாவது பெரிய கட்சியே பார்த்தீங்கன்னா பாதி வெளியில் கொடுத்துட்றாங்க. டிஎம்கேவும் பாதி வெளியில் கொடுத்துட்றாங்க, ஏடிஎம்கேவும் பாதி வெளியில் கொடுத்துட்றாங்க. ஒரு கணிசமான ஜெயிக்கிற அளவுக்கு மட்டும் அவங்க வச்சுக்கிறாங்க. நீங்கள் மொத்தமாகவே 234 தொகுதியிலையும் நிற்கணும்னா என்ன ஆகும் கதை? என்னங்க அண்ணன் சீமான் இப்போ இல்லையா? அண்ணன் நிற்பார். அண்ணா நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணுறீங்க? அது மாதிரி தான் இவரும் நினைச்சீங்க. இந்த அண்ணனோட கம்பேர் பண்ணுறீங்க? இல்லைங்க, அந்த மாதிரி தான் இவரும் நினைச்சீங்க. அந்த அண்ணனை இந்த அண்ணனோட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த அண்ணனை அந்த அண்ணனோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. சுத்தம். ஐயா எனக்கு அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். ஆக மொத்தத்தில் இவர் பேசுறதுக்கே நான் டிக்ஷனரி வைக்கணும் போல இருக்கு. விடுங்கண்ணே, நடக்கிறது நடக்கட்டும். விடுங்கண்ணா யார் என்ன? இல்லை உங்களை தான் அண்ணங்கிறேன். ஆமாம், நான் எதுவும் சொல்ல. என்ன ஆனால் நடக்கிறது நடக்கட்டும். என்ன நடக்குதுங்கிறத காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக காத்திருந்து பார்ப்போம். இல்லை, மெதுவாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், ஏன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு பொறுமை வேணும். அதனால சொன்னேன். அப்படி வரீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைன், நன்றி.